வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கு மணிவிளக்காம் எந்தை ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்னு. தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை மாநகரிலே நடுநாயகமாக அமைந்துள்ள திருவல்லிக்கேணி என்கின்ற திவ்ய கேத்திரத்திலே இப்பொழுது சம்பரோக்ஷண மகா வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டு கழிப்பதற்காக நேயர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய கண்முன்னாலே பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுடைய விமானங்கள் அத்தனையும் சேவை சாதித்தன. விடியற் காலையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று யாகசாலையில் கூர்மாகுதியாகி இப்பொழுது அந்த சம்பரோக்ஷணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புரோக்ஷணத்தை செய்வதற்காக, அதாவது கூட நன்னீர் தெளித்தல் என்று அந்த நன்னீரை தெளிப்பதற்காக அர்ச்சகர்கள் அனைவரும் அந்த யாகசாலையிலே வைத்து பூஜிக்கப்பட்ட குடங்களிலே இருக்கக்கூடிய நன்னீர்களை தங்கள் தலைமையிலே சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த கட புரோக்ஷணம், அதாவது இதுதான் வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே சம்பரோக்ஷணம் என்று சொல்லப்படுகின்றது. மற்ற திருக்கோயில்களிலே கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்றது. கும்பம் என்றால் அதுவும் குடம்தான். அந்த குடத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அபிஷேகம் செய்கின்றபடியினாலே அதற்கு கும்பாபிஷேகம் என்று பெயர். இது இந்த தீர்த்தத்தை அந்த குடத்திலிருந்து எடுத்து தெளிப்பது, அதாவது புரோக்ஷணம் செய்வது, அந்த செயலை செய்கின்றபடியினாலே இதற்கு சம்பரோக்ஷணம் என்று பெயர். இப்பொழுது நம் கண்முன்னாலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆடி ஆடி அசைந்து எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். சகல திவ்ய ஆபரண பூஷிதராய் எழுந்தருளுகின்றார் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் மூவராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இவர். இவருடைய சந்நிதியானது இப்பொழுது முழுவதுமாக திருப்பணி செய்யப்பட்டு ஜீர்ணோத்தாரணம் நடைபெற்று 4 மாதங்களுக்குள்ளே திருப்பணிகள் அனைத்தும் நிறைவேற்ற பெற்று இப்பொழுது சம்பரோக்ஷணமானது விசேஷமாக நடைபெற இருக்கிறது. இங்கே நாம் விமானத்தினுடைய சேவையை சேவிக்கின்றோம். ஸ்ரீ ரங்கநாதன் என்கின்ற மன்நாதன் எழுந்தொழுகிறார். இப்பொழுது அவருக்கு பின்னாலே வேதவல்லி தாயார் எழுந்தொழுகின்றார். இவர்களுடைய சந்நிதிகளும் திருப்பணி செய்ய பெற்றிருக்கின்றன. வேதவல்லி தாயார் இந்த திருக்கோவிலே தனிக்கோயில் நாச்சியார் ஆவார். அது மட்டுமல்ல, சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லப்படுகின்ற ராமபிரான் அவர் எழுந்துள்ளார். அவருடைய சந்நிதியும் திருப்பணி செய்யப்பட்டு விமானங்கள் எல்லாம் பஞ்சவர்ணங்கள் அடிக்கப்பெற்று இப்பொழுது விசேஷமாக சம்பரோட்சணம் நடைபெற இருக்கிறது. இவர்களுக்கு பின்னாலே ஸ்ரீ ராமானுஜர் என்கின்ற உடையவர், அவருக்கு பின்னாலே மணவாள மாமுனிகள் ஆகிய ஆச்சாரியர்கள் இருவரும் எழுந்துள்ளார்கள். அவர்களுடைய சந்நிதிகளும் திருப்பணி செய்யப்பெற்று விமானங்கள் எல்லாம் செப்பனிடப் பெற்று இப்பொழுது அந்த புனித நன்னீர் தெளித்தல் என்கின்ற சம்பரோக்ஷணமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு பூர்வாங்கமாக அந்த திருக்குடங்கள் எல்லாம் அர்ச்சகர்களாலே தலைமீது வைத்துக் கொண்டு அப்படி எழுந்தருள பண்ணப்பட்டுக் கொண்டு செல்ல, அங்கே பின்னாலே வேத கோஷ்டி ஸ்வஸ்திவாச்சனம் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு வேத மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வேத கோஷ்டியானது செல்லுகின்றார்கள். எம்பெருமானுடைய குடையழகை நாம் இப்பொழுது சேவிக்கின்றோம். மிக பெரிய குடைகள் இவைகளெல்லாம் 16 ஷான் 18 ஷான் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய குடைகள். அது திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசத்திற்கு மிகவும் விசேஷமாகும். இப்பொழுது கண்முன்னாலே ராஜகோபுரம் காட்சியளிக்கின்றது. இது நன்றாக செப்பனிடப்பட்டு பஞ்சவர்ணம் அடிக்கப்பட்டது. இப்பொழுது பெருமாளுடைய மூலவர் விமானம், அதாவது மஞ்சளாக தெரிகின்ற விமானமானது பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீ வேங்கட